விஜய் அரசியல் பிரவேசம் தமிழக அரசியல் களத்தில் பெருசாக பேசு பொருளாக இருக்குது. ஊடகங்கள் அது கவனம் பெறுது. திமுக பார்வையிலிருந்து, திமுக கண்ணோட்டத்தில் விஜயினுடைய அரசியல் பிரவேசத்தை எப்படி பார்க்குறீங்க? நோ கமெண்ட்ஸ். அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நோ கமெண்ட்ஸ். அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் எதையுமே உடைச்சு பேசக்கூடியவர். ரஜினி அரசியலுக்கு வந்தப்போ பேசினார், கமல் அரசியலுக்கு வந்தப்போ பேசினார். விஜய்க்கு மட்டும் எவ்வளவு கவனமாக பேசுறதுக்கு என்ன காரணம்? தலைவர் ஊரில் இல்லாத நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் அடக்கமாக தான் பேசியாகணும். இன்னொரு வாட்டி பேசுகிறேன், தலைவர் ஊர்லேருந்து வரட்டும், அதை பற்றி கமெண்ட் வரும். அப்போ காத்திருக்கலாம் அப்படின்னு காத்துருங்க. ஏன் விஜய்க்கு மட்டும் ஏன் ரொம்ப கவனமாக இருக்கிறீங்க? இப்போ நாங்கள் வி ஆர் கோயிங் ஸ்டடி. எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நாங்கள் வை ஷுட் வி கமெண்ட் அப்பான் அதர்ஸ். ஏன் பேசணும்? தேவையில்லை. எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜனங்களே எங்களுக்கு கண்டினியூஸாக ஓட்டு போட்டுட்ருக்காங்க. பார்ட்டியும் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் ஒரு கேடர் வைஸாக மீட்டிங்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். எங்கள் மூமெண்ட் நல்லா போயிட்டு இருக்கும்போது சரி, வை ஷுட் வி கமெண்ட் அப்பான் அதர்ஸ். அதில் எதனா தேவையில்லாத விமர்சனங்கள் வரும். தேவையில்லை. இட் இஸ் பெட்டர் டு அண்ணா சம்பத்து கட்சி ஆரம்பித்து கூட அண்ணா இக்னோர் பண்ணிட்டார். ஒரு வார்த்தை கூட சம்பத்துன்னு சொல்லவே இல்லை. அதனால் எங்களுக்கு நாங்கள் தேவையில்லாத விஷயம் எங்களுக்கு வி ஆர் பிஸி. அதர்வைஸ் எங்களுக்கு எங்கள் வேலை நிறைய இருக்குது. எங்களுக்கு வேலை கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ ஊழியர் கூட்டங்கள் ஒவ்வொரு ஒன்றிய நகர வேலைகள்லாம் எடுத்துகிட்ருக்கு. ஸோ எங்கள் கூட்டணியும் ஸ்டடியாக இருக்குது. வி ஆர் சாட்டிஸ்ஃபைடு. தொடர்ந்து 2019 எங்களை ஆதரிச்சிட்டு இருக்காங்க. அதனால் வி டிட் நாட் வரி அபவுட் அதர்ஸ் அண்ட் கமெண்ட் அபவுட் அதர்ஸ். பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. தலைவரும் ஊரில் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் விமர்சனம்ன்றது பல எதிர்க்கட்சி தலைவர்கள் விஜய் மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கணும், திட்டமிட்டு புறக்கணிக்கிறது தப்பு அப்படின்னு விமர்சனம் இருக்குது. அதை நீங்கள் கடக்க முடியாது இல்லையா? அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றும் இப்போ யாரும் புறக்கணிக்கிற மாதிரி தெரியல. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க. சட்டப்படி ஏன் தடையாக பண்ணிட்டாங்க? இல்லையே, ஒன்றுமே இல்லையே. 21 கேள்விகளை காவல்துறை தரப்பு எல்லாருக்கும் எங்களுக்கே போட்டால் கூட இப்போ நாங்கள் ஒய்எம்சியில் கூட்டம் நடத்தினோம். எங்களுக்கு கண்டிஷன்ஸ் போட்டு தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சில போலீஸில் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி சில ப்ரொசீஜர் இருக்குது. அதை அப்டாட் பண்ணுறாங்க. அதில் எதுனா வயலேட் பண்ணியிருந்தாங்களா, அகென்ஸ்ட் தி ரூல்ஸ் பண்ணியிருந்தாங்களா, கோர்ட் இருக்குது. கோர்ட்டில் போய் தேக்கன் கட். எங்களுக்கு கூட தான் ஈழத்தமிழர் இதுக்கு நடத்தலை, கொடுக்கல, பர்மிஷன் கொடுக்கல. ஒரு சண்டே அன்னி கோர்ட் உட்கார வச்சு பால் வசந்தகுமார் ஜட்ஜ் அவர்கள் எங்களுக்கு ஒய்எம்சியில் பர்மிஷன் கொடுத்தார். அதனால் தேர் ஆர் ஸோ மெனி அதர் ரெமிடிஸ். அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒருத்தர் கொடுக்கல ஏதாவது ஒன்று பண்ணால் கூட அது ரெமெடி கோர்ட் இருக்குது. நாங்கள் வாங்கலை. ஆமாம், நீங்கள் அந்த காலத்தில் வாங்கியிருக்கிறீங்க. சண்டே அன்றைக்கே சிட்டிங், ஸ்பெஷல் சிட்டிங் உட்காந்து நான் தான் பெட்டிஷனர். நம்ம சீஃப் ஜஸ்டிஸாக ஒரு காலத்தில் போனேன். இவர் பால் கனகரா, இவர் பால் வசந்தகுமார் அவர்கள் கொடுத்துட்டு போனார். ஒரு 12-1 மணிக்கு ஆர்டர் கொடுத்தாரு. ஈவினிங் நடத்தணும். முதல்ல அக்காடு ஹோட்டலில் நடத்தணும். அவங்க பர்மிஷன் கொடுத்த பிறகு அந்த மாநாட்டை ஒய்எம்சியில் நடத்தணும். அதனால் இல்லை, கட்சிகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நீதிமன்றத்தை அணுகலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து, சர்ச்சைக்குரிய பொருளில் ஒரு கருத்தரங்கம் நடக்குது, அதனால் அரசாங்கம் வெளிப்படையாக நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுது. அவங்க நீதிமன்றத்துக்கு போனால் அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். நீங்களே போயிருக்கிறீங்க. ஆனால் விஜய் விஷயத்தில் மூடு மந்திரமாக இருக்கே. எதிர்கட்சிகள் தான் விஜய்க்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தான் கேட்கணும். நான் ஐ எம் நாட் காம்பிடென்ட். நான் டினை பண்ணலை, நான் கொடுக்கலான்னு சொல்லலை, அறிக்கை விடலை. அவங்க கொடுத்துருக்காங்கன்னா எதுக்காக கொடுக்கலன்ற அவங்க கேட்டிங்களா அவங்க சொல்லுவாங்க. ஆமாம், இது நீங்கள் சொல்வது சரிதான், நிர்வாக ரீதியாக ரொம்ப சரியாக சொல்கிறீங்க. ஆனால் இது எப்படி பொருள் கொள்ளப்படுதுன்னா, ஜெயக்குமார் தொடங்கி தமிழிசை மேடம் தொடங்கி எல்லாருமே திமுக பயந்துக்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களாம் எங்களை பாராட்டுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழிசையோ ஜெயக்குமாரோ இது என்னைக்காவது எங்களை பாராட்டியிருக்காங்க? அதனால் அவங்க சொல்கிறத பற்றிலாம் பெருசாக எடுத்துக்க கூடாது. பயம்ன்றது ஒரு பயம் என்ற வார்த்தையே எங்களுக்கு அகராதியில் கிடையாது. பயம்னா நாங்கள் ஒருத்தர் தான் எமர்ஜென்சி நேரத்தில் எதிர்த்து ஜெயிலுக்கு போனவங்க. நாங்கள் பயந்துன்னு கட்சி பேரை மாற்றலை. அதிமுகன்ற கட்சி துவக்கப்பட்ட போது ஜெயக்குமார் சொல்கிற அந்த பதில் அதிமுகன்னு தான் எம்ஜிஆர் துவக்கினார். எல்லாரும் பிடிச்சி மொரார்ஜி தேசாய் எல்லோரும் ஜெயிலுக்கு போனாங்க, முச்சால் எல்லாம் போட்டாங்கன்னு உடனே சொல்லாமல் கொள்ளாமல் அனைத்து இந்திய அதிமுகன்னு மாற்றிக்கிட்டார்ல. ஒரு மூமெண்ட்டுடைய பேரும் அப்படி அந்த மாதிரி பயம்லாம் எங்களுக்கு கிடையாது. நம்ம கொள்கையே கைவிட்டுருக்கோம்ல, திராவிட நாடு கைவிட்டுருக்கோம்ல. அது அதுக்குரிய காரணங்களை அண்ணா கரெக்டாக சொல்லிட்டார். ஒத்தி வச்சிருக்கேன்னு சொன்னார். இன்றைக்கி அதை பற்றி இப்போ பேசுனா பிரிவினைவாதம் ஆகிடும்.
நாங்கள் அன்றைக்கி சொன்னதெல்லாம் இப்போ மற்றவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. எங்களை யார் யார் குறைன்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் இப்போ அதே பேசுகிறாங்களே. ஹிந்தி நாங்கள் மட்டும்தான் எடுத்தோன்னு சொன்னாங்க. இப்போ கர்நாடகாவில் எதிர்க்கிறாங்க, வெஸ்ட் பெங்கால் எதிர்க்கிறாங்க, ஆந்திராவில் எதிர்க்கிறாங்க. நீட்டை நாங்கள் தான் எதிர்க்கிறோன்னு சொன்னாங்க. இப்போ இந்தியா பூரா எதிர்க்கிறாங்க. அது திமுக எதை முதல்ல சொல்லுதோ அது பிற்காலத்தில் எல்லாம் ஏற்றுப்பாங்க. ஸோ பயம்ன்றது உங்களுக்கு கிடையாது. இப்போ பயம்ன்ற வார்த்தைக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லுங்கள். நாங்கள் எதையாவது பயந்து ஒதுங்கி ஓடி இருக்குமா? அதனால் யாரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எம்ஜிஆரை கண்டே நாங்கள் பயப்படல, ஜெயலலிதாவை கண்டே பயப்படல. ஸோ விஜயை கண்டு பயப்பட அது அந்த வார்த்தைக்கே போகல. எம்ஜிஆரே கண்டு பயப்படல, நாங்கள் மோடியை கண்டு பயப்படல, நாங்கள் யாரை கண்டு பயப்படல. ஆனால் நான் உங்களை தொடர்ந்து கவனித்து வருகிறேன். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தபோது நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் பேட்டி கொடுத்துருக்கீங்க, பல பேட்டிகள் கொடுத்தீங்க. கமலஹாசனுக்கு பேட்டி கொடுத்துருக்கீங்க, விஜயகாந்துக்கு பேட்டி கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் இந்த முறை விஜய்ன்ற பெயரை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு பெயரை கூட பயன்படுத்தலைன்றது எனக்கு புதுசாக இருக்குது உங்கள்கிட்ட பேட்டியை. அதாவது நான் ஒரு 62 வருஷமாக அரசியல் இருக்கிறேன், ஒரே கட்சி இருக்கிறோம். அது தேவையில்லாமல் நான் போய் எதாவது கமெண்ட் பண்ணி அது மட்டும் இல்லாத பிரச்சனைகள் ஏதாவது வரும். அதனால் நான் தேவையில்லாத கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம். தலைவரே சொல்லிட்டாரு தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் தலைவர் ஊரில் இல்லாத நேரத்தில் நாங்கள் ஏதாவது பண்ணி அது திமுக நான் சொன்ன கட்சியினுடைய அமைப்புச் செயலாளர், ஆமாம், அது பார்ட்டியினுடைய கருத்தாயிடும். தட் வில் ரிஃப்ளெக்ட் அப்பான் மை லீடர். நிச்சயம். ஏமா அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷனாக இருக்கும்போது வி ஆர் நாட் சப்போஸ். கரெக்ட், நீங்கள் கவனத்தோடு சொல்கிறீங்க. ஆனால் என்ன இங்கே அரசியல் நடக்குது அப்படின்னா விஜய் ரசிகர்களை திமுகவுக்கு எதிராக நிறுத்துகிற ஒரு அரசியல் நடக்குது. அது உங்களுக்கு 26 நெருக்கடியாக மாறாதா? விஜய்க்கு எதிராக தான் சொல்லிட்டேன். எங்ககிட்ட எங்கள் கேடர் ஸ்ட்ரென்த்து கரெக்டாக இருக்குது. இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தொகுதியில் 234 தொகுதியில் 221 தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். அதனால் வி காட் சப்ஸ்டான்ஷியல் ஸ்ட்ரென்த்து, வி ஆர் சாட்டிஸ்ஃபைடு. எங்கள் தான் நாங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு இப்போ எல்லா விதமான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். கருத்து கணிப்பில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், 54% பேர் அந்த இந்த கருத்து கணிப்பு தான் இந்த எக்ஸிட் போல் வந்தது பாருங்கள். அப்போ எல்லாம் 300 இந்த அக்னி நியூஸ் சர்வீஸ் தான் 240 தாண்டாதுன்னு சொன்னாங்க. அன்றைக்கி ஈவினிங்கே நானும் சொன்னேன், அதை ரிலை பண்ணி தான் வராதுன்னு சொன்னேன். அதே ரிசல்ட்டாக அந்த அக்னி நியூஸ் சர்வீஸ் தான் இன்றைக்கி சொல்லியிருக்கு. ஒரு கணக்கு போன வாரம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 54% சாட்டிஸ்ஃபைட் வித் மு.க. ஸ்டாலின், 17% சாட்டிஸ்ஃபைட் டு சம் எக்ஸ்டென்ட், 29% தான் நாட் சாட்டிஸ்ஃபைட். இப்போ நாங்கள் இப்போ வேலை செய்கிறதெல்லாம் இந்த 29% நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்னாங்க பாருங்கள், அதை எப்படி எங்கள் பக்கம் இழுக்கிறதுன்றது தான் நாங்கள் வேலை செய்கிறோம். நீங்கள் சொல்வது போல் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கான செல்வாக்கு தொடர்ந்து உயர்வாக தான் இருக்குது. ஆனால் ஆட்சி மீதான மதிப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் 19 வாங்கின வாக்கு 21 கிடைக்கல, இப்போ 24 அதை விட குறைவாக இருக்குது. இப்போ அது நீங்கள் பார்க்கலையா? பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குல்ல, 24 உங்களுக்கு குறைஞ்சிருக்குல்ல, அதை கவனிக்கலையா? அண்ணா தான் சொல்லுவார், ஜனநாயகத்தில் தலைகள் தான் முக்கியம், அப்படிய தலைக்குள்ள என்ன இருக்கிறது முக்கியம் இல்லை. ப்ரப்போர்ஷனட் ரெப்ரசன்டேஷன் கிடையாதுங்க. ஸோ சீட்டு கிடச்சிருச்சு. அதனால் வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் அந்த ஆஸ்பெக்டில் தான் போயிட்டுருக்குறோம். அதுதான் சொன்னேன், இந்த 29% அதிருப்தியாளர்களை எப்படி எங்கள் பக்கம் மாற்றுறதுன்றதுல தான் இப்போ நாங்கள் யூகங்கள் வகுத்து வேலை செய்யணும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அதிருப்தியாளர்கள்னு, ஆனால் எதிரிகள் கூடியிருக்காங்கல்ல. திரு கே.என். நேரு அவர்கள் பேசின போது கூட எதிரிகள் கூடியிருக்கிறாங்க, நாலாபுரத்திலிருந்து எதிரிகள் விமர்சிக்கிறாங்க அப்படின்றாரு. இப்போ புதுசாக விஜயும் விமர்சனங்கள் புதுசு இல்லைங்க. இப்போ யார் யாருங்களை விமர்சனம் பண்ணாங்களோ அதெல்லாம் விமர்சனத்தை தாண்டி தானே பாராளுமன்ற தேர்தல் ஜெயித்தோம். அதே விமர்சனங்கள் தான் இப்போ தொடருது, புதுசாக ஒன்றும் யாரும் வரல. ஆனால் நிலைமை என்ன மாதிரி இருக்குன்னா, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இப்போ 19 மோடி அவர்கள் வேணுமா வேண்டாமா, 21 இபிஎஸ் அவர்கள் வேணுமா வேண்டாமா, 24 மீண்டும் மோடி வரணுமா வேண்டாமான்னு, இந்த முறை தான் முதன் முறையாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வேணுமா வேண்டாமான்ற இது ஒரு பெரிய ஆசிட் டெஸ்ட் இல்லையா? முதன் முறையாக நீங்கள் இந்த இதற்குள்ளே வரீங்க. இல்லை ஏற்கனவே 21 சக்ஸஸ் ஆச்சு. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் மோடி வர்சஸ் மு.க. ஸ்டாலின் தான் நடந்தது எலெக்ஷன். அப்போது நாங்கள் ஆட்சியிலேருந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆகிடுச்சு இல்லை, 3 வருஷம் பர்ஃபார்மன்ஸ் வச்சு தானே போட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் பர்ஃபார்ம் பண்ணலன்னா அது மாதிரி போடுவோம், எது போட்டு தான் போடும். மோடி ஃபேக்டருங்கிறது வேறு. பட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸும் நிற்கும் இல்லை. இந்த எலெக்ஷனில் 1000 ரூபா மகளிர் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா மகளிர் ஓட்டு நான் 67 கவுண்டிங் ஏஜெண்ட்டாக போகிறேன். ஒவ்வொரு எம்ஜிஆர் கட்சி விட்டு போகிறது வரையிலும்
பெண்கள் ஓட்டுனா முழுக்க திமுகவுக்கு தான் விழும் அந்த காலத்தில். சரி, எம்ஜிஆர் போன பிறகு பார்த்தீங்களா, நானும் 2-3 எலெக்ஷன் நின்று இருக்கேன், 4-5 எலெக்ஷன் நின்று இருக்கேன். லேடிஸ் ஓட்டு என்ன தான் செல்வாக்குள்ளவங்களாக இருந்தாலும் மார்ஜின் எங்களுக்கு அவ்வளோ வராது. ஆனால் இந்த ஏடிஎம்கே தான் வரும். ஜென்ஸ் 90-80% போட்டாலும் லேடிஸ் ஓட்டுன்னு வந்தாலும் அப்படியே வேவ் அடிச்சா கூட இந்த டிஃப்ரென்ஸ் அங்கே இருக்காது. அப்படி ஒரு வேவ் எம்ஜிஆருக்கு இருந்தது, இல்லைன்னு மறுக்க நான் தயாராக இல்லை. அது எங்கள் தலைவர்களும் சொல்லியிருக்காங்க, நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த எலெக்ஷனில் ஒரு லாங் கேப்புக்கு பிறகு டிஆர் பாலுக்கு நான் கவுண்டிங் ஏஜென்ட்டாக போனேன். லேடிஸ் பூத்தை பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி அந்த காலத்தில் இலைக்கு விழமோ அந்த மாதிரி விழுது. அதனால் ஒரு ட்ரெண்டு தமிழ்நாடு, நான் இங்கே மட்டும் இல்லை, எல்லாருமே எல்லா தொகுதியிலையுமே சொல்கிறாங்க. அதனால் ஒரு கன்சால்டேட் ஆகிடுச்சு எங்களுக்கு. அதனால் இது கவர்மெண்ட் பீப்புள் ஆர் சாட்டிஸ்ஃபைடு வித் எம்கே ஸ்டாலின். இது அடுத்தது அவருக்கு எலெக்ஷன் தான் நடக்க போகுது. மோடின்ற ஃபேக்டரி கிடையாது. உங்களுக்கான ஆசிட் டெஸ்ட் எங்களை ஏற்று யார் எதிரி இருக்கா? கேன் யூ நேம் எனிபடி? அப்படி சொல்ல முடியாது இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு திடீர்னு உருவாகலாம். 96ல் ரஜினிகாந்த் வந்தார், திமுக மூப்பனார், அப்படி மாற்றம் வந்தது, அப்படி வரலாம். திடீர்னு எதிரிகள் வரலாம். இது அப்போ கூட திமுகன்றது பழைய கட்சி, அதுதான் மெயின் தலைமை தாங்கின கட்சி அந்த கூட்டணி. அதனால் அது திமுகன்றது ஒரு கூட்டணி நம்பி தான் கொண்டு போனேன். முக ஸ்டாலின் கலைஞர் தான் சீஃப் மினிஸ்டர், மூப்பனார் சீஃப் மினிஸ்டர் கொஸ்டின் வரல 96 கூட. ஆமாம், கலைஞர் தானே. ஸோ அதை எடுத்துக்கு தானே போட்டாங்க. அதனால் எங்களுது தொடர்ந்து போயிட்டு தாங்க இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி விஜய் அப்படின்னு ஒரு காம்பினேஷன்லாம் வந்தால் உங்களுக்கு நெருக்கடியாக வந்து யார் வந்தாலும் எங்களை பற்றி அந்த 29% எல்லாம் அடங்கிட்டோம். இபிஎஸ், ஓபிஎஸ், தினகரன், சசிகலா, கம்பெனி ஆல் அதர்ஸ் எக்ஸட்ரா. இந்த 29 எல்லாம் இதுக்குள்ளே யாரோட பங்கு போட்டுக்கிறாங்கன்றது தான் ஃபேக்ட். எதிரிகளே இல்லைன்றீங்க? எதிரிகள் இல்லைன்னு சொல்ல, 29% இல்லைன்றீங்க. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இப்போ இல்லை, 29% தான் எங்களுக்கு எதிர்ப்பாக இருக்காங்க. அந்த அதை வின்னோவர் பண்ணுறதுக்கு வி ஆர் ஒர்க்கிங். அது என்ன பண்ணணும், அதெல்லாம் எங்கெங்கே என்னென்ன ஃப்ளாஸ் இருக்குது ஓப்பனாக சொல்கிறேன். அந்த 29% கூட முக ஸ்டாலினுக்கு எதிர்ப்பானது அல்ல. மேலே இருக்கிற மந்திரி மேலே இருக்கிற லோக்கல் மந்திரி, லோக்கல் கவுன்சிலர், லோக்கல் எம்பி, இவங்க மேலே இருக்கிற அந்த டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அந்த 29% ஒழிய எம்கே ஸ்டாலினுக்கு அகேன்ஸ்டாக இல்லை, முக ஸ்டாலினுக்கு எதிர்ப்பாக இல்லை. இந்த 24% லோக்கல் லீடர்ஸ் மேலே இருக்கிறது. அதை ரிட்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் வி ஆர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். சில இடத்துலனாலும் ஓப்பனாக எங்கள் மீட்டிங்கில் மாவட்ட செயலாளர் கொடுத்த தலைவர் சொன்னார், கவுன்சிலர் இப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்களாம் நடவடிக்கை எடுக்கணும்னு எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. அந்த 29% அது வந்துடுது. ஸோ அதெல்லாம் சரி பண்ணிடணும்.